தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கப் போகிறது. தளபதி விஜய் அவர்களோட நடைப்பயணமும் நடக்கப் போகிறது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். எப்போ நடக்கப் போகிறது, எங்கே நடக்கப் போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்களோட முதல் மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் பேசின பேச்சு ஒரு பயங்கரமான தீயாக பரவியது. பெரும் பரபரப்பை தமிழக அரசியலில் மாற்றியது. இப்போ தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு நேம் எதுக்கு? இந்த மாநாட்டோட நேம் என்னன்னா தளபதி விஜய் அவர்களோட நடைப்பயணம். 234 தொகுதியிலும் தளபதி விஜய் அவர்கள் நடைப்பயணம் செய்ய போறாங்க. இதுக்கான முன்னோட்டமாக தான் மாநாடு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முதல் மாநாடு 2வது மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா தமிழ்நாட்டோட சென்டரில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சேலம் அப்படி இல்லைன்னா திருச்சியில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே அதுக்கான அனுமதி கிடைக்கவில்லை அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ சேலம் அப்படி இல்லைன்னா திருச்சியில் தளபதி விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டால் அடுத்த மாநாடுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் தமிழக வெற்றி கழகம் சைடில் இருந்து நமக்கு வந்துவிடும். ஸோ அடுத்த மாநாடை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, அடுத்த மாநாட்டை தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்